ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் கேரட் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் காலையில் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் நல்லா ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே அதில் பாதி, அதாவது அரை கையளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி நல்லா செவந்து உலர் திராட்சை நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி எழும்பி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போது அந்த நெய்யை வடிச்சிட்டு அந்த முந்திரி திராட்சையை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குட்டியாக இருக்கக்கூடிய நைலான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன ஜவ்வரிசி இல்லைன்னா நீங்கள் பெருசு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் இது நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வரும். பாருங்கள், அந்த ஜவ்வரிசி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வெள்ளையாக ஆரம்பிக்குது இல்லைங்களா? நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா ஜவ்வரிசியும் நல்லா பொரியணும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த எல்லா ஜவ்வரிசியும் நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு நல்லா ஒயிட் கலருக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 3 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கப் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப் இருக்குது. கிராமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே இதை கலந்து கொடுங்க. அந்த கேரட்டோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த கேரட் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. கலர் சேஞ்ச் ஆகி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கேரட்டும் ஜவ்வரிசியும் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை வேக விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த ஜவ்வரிசி கேரட் எல்லாமே நல்லா வெந்து திக்காகி வந்திருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சர்க்கரை முழுமையாக கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துக்கோங்க. கூடவே கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குங்குமப்பூ பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு, நல்லா திக்காகி வந்திருக்கு. பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு பாயசம் ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம சேனலில் கேரட் வச்சு நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படும் போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்தாச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. அப்போ தான் ஆறும்போது இன்னும் நமக்கு நல்லா திக்காகி வரும். இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.